உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வைகாசி 16ஆம் தேதி வரை சுக்கிரன் சாதகமாக இல்லை. அதன் பிறகு மாதம் முடியும் வரை அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கிறார். வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளினால் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு கிடையாது. திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் காரணமாக அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் அசதியை ஏற்படுத்தும். உஷ்ண சம்பந்தமான உபாதிகளினால் எளிய சிகிச்சை மூலம் குணம் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தரும். உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது அனுகூலமான கிரக கூட்டணியாகும். தற்காலிக பணியாளர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வார்கள். ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். பொறுமை நிதானம் அவசியம். தொழில் வியாபாரம். குரு பகவானின் சஞ்சார நிலை காரணமாக சந்தையில் கடும் போட்டியை சந்திக்க நேரிடும். இருப்பினும் சனி மற்றும் ராகு உங்களுக்கு பக்கபலமாக நிலை கொண்டுள்ளதால் போட்டிகள் அனைத்தையும் முறியடித்து நல்ல லாபம் பெறுவீர்கள். புதிய முதலீடுகளிலும் புதிய கிளைகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாம். சனி மற்றும் ராகு ஆகியோருக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். கலைத்துறையினர். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆயினும் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை. மேலும் வாய்ப்புகளுக்காக அதிகமாக அலைய வேண்டியிருக்கும் என்பதை குரு பகவானின் நிலையும் புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் குறிப்பிடுகின்றன. அரசியல் துறையினர். வைகாசி 16ஆம் தேதி வரை கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. அதன் பிறகு சாதகமாக மாறுகின்றன. கட்சியில் சிலரது மறைமுக விமர்சனங்கள் உங்கள் மனதை புண்படுத்தும். உங்களுடன் நெருங்கி பழகுபவர்களே திரைமறைவில் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். விரைவில் நீங்களே இதனை அறிந்து கொள்வீர்கள். கட்சியில் எவரையும் நம்ப வேண்டாம். பேச்சிலும் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். மாணவ மாணவியர். கிரகங்கள் சாதகமாக இல்லை. படிப்பில் சோர்வும் அசதியும் மேலிடும். பாடங்களில் மனம் படிவது சற்று சிரமமாக இருக்கும். வைகாசி 19ஆம் தேதியிலிருந்து கிரகநிலைகள் அனுகூலமாக மாறுவதால் மீண்டும் படிப்பில் உற்சாகம் ஏற்படும். ஆசிரியர்களின் ஆதரவு உதவும். விவசாயத்துறையினர். விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே இருக்கும். கடின உழைப்பினாலும் அதிக வெயிலினாலும் வயல் பணிகள் சோர்வை ஏற்படுத்தும். ஆடு மாடுகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் உருவாகக்கூடும். கூடிய வரையில் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இம்மாத கிரக நிலைகளின்படி அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று சிரமமாகவே இருக்கும். குடும்ப விஷயங்களில் பிறர் தலையிடுவதால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமை நிதானம் அவசியம். மேலும் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் மன வேதனையை தவிர்க்க இயலும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மிகவும் அனுகூலமான மாதம் இது. பரிகாரம். முருகன் வழிபாடு நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் வைகாசி 10 காலை முதல் 12 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.